இந்த கேள்வி கண்டிப்பா நான் உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை என்ன அப்படின்னா, தமிழகத்தினுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படுது. மாநில உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த ஒரு பக்கம். கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு முதல்வராக வந்துட்டாங்க. மாநில உரிமையை எப்படி அவர் மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வந்து கரூர்லயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் அந்த பிரச்சனை நடந்த பிறகு உடனே போயிட்டாரு. ஒரு மக்களுக்காக எப்படி நிக்க போறாரு? மாநில உரிமையை எப்படி மீட்டெடுக்க போகிறார்? மாநில உரிமைகளை மீட்டெடுப்பது எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சர். எஸ்ஐஆர்ல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க போர்க்கொடி தூக்குனாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. கல்கத்தாவில் வரலாறு காணாத பேரணி ஒன்றை நடத்தி அவர்கள் நடந்து வந்தாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விட்டு உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு ஒரு மாநில முதலமைச்சர் வந்த வரலாறு அது. உலகமே அண்ணாந்து பார்த்தது. உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. அவங்களே அதை ஃபேஸ் பண்ணாங்க. ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போகலையே. டெல்லியில் நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கோம். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எங்கள் உரிமைகள் பறிக்கப்படுமானால் எதிர்வினை ஆற்றுவதற்கு தயங்க மாட்டோம். காவேரி பிரச்சனையில் ஜெயலலிதா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்தாங்க தெரியுமா? இந்தியாவினுடைய நீர்வள பாதுகாப்புத்துறை அமைச்சர் சமரசம் செய்வதற்கு வந்தார். அது மாதிரி பணியாற்றணும். அந்த தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இருக்கா? எங்கள் தலைவருக்கு இருக்கு. அது நிரூபிப்போம் நாங்கள்.